எங்களோட திருவிழா விளாக் 2 டேஸ் உள்ளதை மொத்தமாக விளாகாக போகிறேன். ஸோ தீர்த்தங்கரைக்கு கிளம்பிடலாமா? எங்கள் ஊரில் நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் கடற்கரையிலலாம் ஆட்டம் போட்டு சாமி பார்க்க போயாச்சுங்க. நல்லா உண்மையாலுமே எங்கள் ஊர் கடற்கரை மாரி நான் எங்கேயுமே பார்க்கல. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு கடற்கரை. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட போயாச்சு. அங்கே தான் சாமிக்கு அருள் ஏற்றுவாங்க ஃபஸ்ட்டு. அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் திருநார் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நடந்து போனால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குளிச்சுட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நேராக கோயிலுக்கு போயிட்டு தீர்த்த தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு சாமியும் கும்பிட்டு வீட்டுக்கு மதியம் அன்னதானம், அப்புறம் களியில் கரகாட்டம் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு கூட ஆரம்பித்தாச்சு. அப்படியே நைட்டு சாம கூட ஆரம்பித்தாச்சு. சாம கூடையே நைட்டு 12 மணிக்கு மேலே தானே கொடுப்பாங்க. கோயில் கூட சாம கூட ஆரம்பிச்சு அதுக்கடுத்து மதிய கூட அவ்வளோந்தாங்க. அதோட கோயில் கூட அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இதுதாங்க அந்த கோயில் கூடையோட ஸ்பெஷலே. ஸோ எனக்கு இந்த கோயில் கூட நான் பார்க்காதப்போ இந்த வருஷம் பார்க்கறது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் கொடுத்துருக்காங்களா, இன்னும் 33 தான் கொடுப்பாங்களாம் அந்த கொடையை.